பிரைஸ் தராடு. இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சியை கொடுத்து பார்க்க போறோம். அது என்ன சாட்சி அப்படின்னா, ஒருத்தர் உண்மையாக கிறிஸ்துவுக்கு ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது எப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம சாட்சியில பார்க்க போறோம். எல்லாரும் சாட்சியை கவனமா கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. ரேணுகுட் அப்படின்ற ஒரு பட்டணம் இருந்துச்சு. அது ஒரு தொழிற்சாலை பட்டணங்க. அங்க பிர்லா கம்பெனி அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு வந்தாங்க. அதனால மக்கள் எல்லாருமே குடும்பமா அந்த இடத்துக்கு வந்து அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதற்கு ஆதி காலத்திலேயே டேவிட் சார்லஸ் லூயிஸ் என்பவர் ஏலி மிஷனரி மூலமாக அங்க வந்து கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அங்க வர்றதை பார்த்துட்டு குடும்பமா நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் வந்திருப்பாங்க. அவங்கள ஒன்று சேர்ந்து நம்ம சபை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே ஒன்று சேர்த்து ஒரு சபை மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அங்க என்னாச்சு அப்படின்னா, இதுல கேரள கிறிஸ்தவர்கள் அநேக பேர் இருந்தாங்க. இந்த சிரியன் சபையை சேர்ந்தவர்கள் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இவங்களும் பெந்தகோஸ்த மிஷனரியும் சேர்ந்து ஊழியம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த ஊழியம் நல்லபடியா நடந்துட்டு வந்ததுங்க. இதுல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. இப்படி இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு பாஸ்டர் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல அங்க கவர்மெண்ட் துரா அப்படின்ற ஒரு இடத்துல அணை ஒன்று கட்டுனாங்க. அது அரசாங்கம் பெரிய அணையா கட்டுனதுனால அங்க நிறைய பேர் தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சகோதரர் எஸ் வில்லியம்ஸ் அப்படின்றவர் அந்த இடத்துக்கு வேலை செய்யறதுக்கு வந்தாங்க. இவங்களை பார்த்த இந்த லூயிஸ் என்பவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஊக்கப்படுத்தி பைபிள் காலேஜுக்கு அனுப்பிச்சு ஒரு பாஸ்டராக அபிஷேகிச்சு அந்த சபைக்கு அங்க நியமிச்சுட்டாங்க. ஸோ இந்த வில்லியம்ஸ் பாஸ்டருக்கு இந்த லூயிஸ் என்பவர்கள் ஏலி மிஷனரி மூலமாக பட்டணத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு இடத்த வாங்கி அங்க ஒரு ஞாயிறு பள்ளி ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு கட்டிடம் மாதிரி கட்டி அப்புறம் பாஸ்டர் தங்குறதுக்கு இடம் இதை செஞ்சு கொடுத்துட்டு அந்த வில்லியம்ஸ் பாஸ்டரை அங்க நியமிச்சுட்டு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கர்த்தருக்காக அங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஊழியம் நல்லா வந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பெரிய ஆலயம் கட்டலாம் அப்படின்னு அஸ்திபாரம் போடுறாங்க. அந்த நேரத்துல இந்த கேரளாவை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கலகம் பண்ணி அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் பிரிச்சுட்டு போறாங்க. இதுல கொஞ்சம் 10-15 பேர் மட்டும்தான் அந்த சபையில நிலைச்சு இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. சகோதரர் லூயிஸ் அவர்களும் இந்த நேரத்துல தாயகம் திரும்ப வேண்டியதா இருந்துச்சு. அதனால அவங்களும் அங்க போயிட்டாங்க. ஸோ இந்த பாஸ்டர் வில்லியம்ஸ் மட்டும் உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. சபையில 10-15 பேர் தான் வராங்க. ஆனா இவங்களுக்கு பெரிய குடும்பங்க, 9 பிள்ளைங்கள் இருந்தாங்க. பலவீனமான மனைவியும் இருந்தாங்க. இவங்களுக்கு வருமானம்ன்றது கொஞ்சம் உதவித்தொகை மட்டும்தான், அற்ப காசு தாங்க. ஆனா அதை கொண்டு இவர் உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போய் வீட்டு கூட்டம் அப்படிலாம் செஞ்சுட்டு வந்தாங்க. கர்த்தருக்காக உண்மையா ஊழியம் பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இவங்க உண்மையா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாலும் மிஷனரி மூலமாக அந்த நிலம் வாங்கினாங்க இல்லையா, அந்த நிலத்துக்கு நெருக்கடி அதிகமா கொடுக்கப்பட்டுச்சுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஏலி மிஷனரி இந்த நிலத்தையும் இந்த ரேணுகுட் பகுதியையும் ஜேம்ஸ் மிஷனரிக்கு தந்தாங்க. இது அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களோட பொறுப்புல வந்துச்சுங்க. அப்போ பிர்லா கம்பெனி அந்த நிலத்துக்கு மறுபக்கத்துல ஒரு கம்பெனி தொடங்கலாம் அப்படின்னு முற்பட்டாங்க. ஆனா அந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா இந்த நிலத்தின் வழியாக மட்டும்தான் போக முடியுங்க. பாதை இவங்க கொடுக்கணும். ஸோ அதற்காக அந்த பிர்லா கம்பெனிக்காரங்க ஜெபகுமார் அவர்களை அணுகுனாங்க. அங்க ஒருத்தவங்ககிட்ட பேசி அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட அனுமதியும் வாங்கிட்டாங்க. இப்போ அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் அந்த பிர்லா கம்பெனிக்காரங்கிட்ட சொல்லி நாங்க அனுமதி தரோம், ஆனா எங்களுக்கு சலுகைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலுகைகளை கேட்டு வாங்கினாங்க. அதன்படி என்னாச்சு அப்படின்னா அந்த நிலத்துக்கு ஒரு சுவரை எடுத்துட்டாங்க. அங்க ஒரு ஆங்கில பள்ளி ஆரம்பிச்சாங்க. நிலத்துல ஒரு பகுதியில கல்லறை தோட்டமும் வந்ததுங்க. இப்படி ஊழியம் நல்லபடியா நடந்து கொண்டு இருக்கையில சகோதரர் ஜெய்சிங் டேவிட் அவர்கள் விமானப்படையில பணிபுரிஞ்சு வந்தவர். அதுல இருந்து ஓய்வு பெற்ற பின்னாடி நாகர்கோயிலான தன்னுடைய சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. அங்க ஒரு சின்ன தொழிற்சாலை மாதிரி ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரு தியோடர் வில்லியம்ஸ் அவங்களோட கூட்டத்துல தேவ ஊழியோட அழைப்பை பெற்றிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா கர்த்தர் நம்மளை வழி நடத்துறாரு, நம்மளை சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களோட கூட்டத்துல கலந்து கொள்ளும் போது வட இந்திய மிஷனரி ஊழியத்தின் மேல பாரப்பட்டு இவங்க அங்க தங்கினாங்க. ஸோ இவங்க சிகரியாலேயே தங்கி அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களோட ஊழியம் செய்யணும்னு விருப்பப்பட்டு அங்க இருந்தாங்க. சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் இவங்களை அந்த ரேணுகுட் பகுதியில ஊழியம் செய்யறதற்காக அனுப்பி
வச்சாங்க. அதுக்கப்புறம் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களும் பாஸ்டர் வில்லியம்ஸ் அவர்களும் சேர்ந்து அந்த நிலத்துல ஒரு ஆங்கில பள்ளி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நிறைய பிரச்சனைகளை இது பண்ணாங்க. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் விடுவிச்சாருங்க. எல்லா பிரச்சனையிலிருந்தும் தேவனே வெற்றி சிறந்தாரு. ஐசிஎஸ்சி போர்டு அங்கீகாரம் பெற்று அங்க ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் அங்க நிறைய ஊழியங்களும் சபைகளும் எழும்பப்பட்டது. என்ன அப்படின்னா சுவிசேஷ ஊழியம், ஜெம்ஸ் ஹிந்தி ஸ்கூல், இங்கிலீஷ் ஸ்கூல், அதுக்கப்புறம் போலியோ விடுதி, அப்புறம் நிறைய சபை, இது எல்லாமே அங்க நல்லபடியா துவங்கி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களும் பாஸ்டர் வில்லியம்ஸும் அந்த இடத்துல நல்லபடியா ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த சாட்சியில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இந்த பாஸ்டர் வில்லியம்ஸ் தன்னோட உபத்திரவத்தின் மத்தியிலும் உண்மையா கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாங்க, தன்னை அர்ப்பணிச்சு ஊழியம் செஞ்சாங்க. அவங்களோட அந்த உண்மையும் உத்தமம் தான் இந்த இடத்துல இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல், ஒரு ஹிந்தி ஸ்கூல், அப்புறம் சுவிசேஷ ஊழியம், ஒரு கல்லறை தோட்டம், அதுக்கப்புறம் நிறைய சபைகள், அப்புறம் போலியோ விடுதி, இது எல்லாமே ஆரம்பிக்கிறதற்கு ஒரு உறுதுணையா இருந்துச்சுங்க. அஃப்கோர்ஸ் இதுல ஏலிம் மிஷினரியோட உதவியும் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோட மிஷினரி எல்லாமே ஒன்று சேர்ந்து பண்ணாலும் அங்க ஒரு மனுஷன் உண்மையா ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஊழியம் செய்யாம இருந்திருந்தா அங்க சபை நடந்திருக்காது. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்டையும் அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்குமான்னு தெரியாது. ஆனா அந்த பாஸ்டர் வில்லியம்ஸ் உண்மையா இருந்தாங்க. அந்த ஒரு மனிதனோட உண்மை இத்தனை ஆசீர்வாதங்களையும் இத்தனை ஊழியங்களையும் வளர்றதற்கு ஒரு அடிப்படையா இருந்துச்சுங்க. அதே போலதான் இந்த சாட்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, நீங்க கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமா ஏதோ ஒரு காரியம் நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காரியம் அநேகத்துக்கு ஆசீர்வாதங்களாக இருக்குங்க. அநேக ஊழியங்கள் அதன் மூலமா எழும்பும். இந்த சாட்சியை நீங்க நினைச்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள் மூலமாக நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுங்க. இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, ஃபேமிலி சர்க்கிளுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Jesus loves you.